விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி உரையாற்றுவார்கள். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இருவரும் தலைவர்களை வணங்கி இன்றைய தினம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர் மக்களும் இங்கே குழும்பி இந்த பூமியே அதறுகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ள காட்சி கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்த சிறப்பான எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் ப. மோகன் அவர்களே, எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார். மகளிர் உரிமை தொகை நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். நீங்க கொடுக்கல, மக்களுடைய வரி பணத்துல இருந்து கொடுக்கிற ஏதோ ஒரு சொந்த படத்துல கொடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு அவருக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கல. பல மாதம் சம்பளம் இன்னும் போச்சு. உடனே மத்திய அரசு மீது பழி போட்டார். நாங்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து பேசிய போது மத்திய அமைச்சர் சொன்னார், எனக்கு இன்னும் கணக்கே கொடுக்கலீங்க, எல்லாம் பொய் கணக்கு எழுதியிருக்கிறாங்க, ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, கணக்கு கொடுத்தா தானே நாங்க பணம் கொடுக்க முடியும் சொன்னார். நாங்க சொன்னோம், பரவாயில்லைங்க, அவர்கள் எவ்வளவு கேட்கிறாங்களோ அதுல ஒரு பகுதியாவது நீங்க கொடுன்னு சொன்ன உடனே மத்திய அமைச்சர் நான் நேரடியாக டெல்லி சென்று அவளை சந்தித்து பேசிய போது ஏழை மக்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொன்னவுடன் 2999 கோடி முதல் கட்டமாக ரிலீஸ் பண்ணாங்க.